श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थं शिव शिव अभ्यब्रह्मणः श्वेतवारे कल्पे वैवस्वता मन्वन्तरे अष्टायुं कलियुगे भारतवर्षे भरतखण्डे मेलुरु कृष्णे प्रचोदयात् ओम नारायणाय विद्महे धीमे धीमे तन्नो विष्णु प्रचोदयात्। मैम मुझे उल्ला भैया சாமி மரஸ்தம் சிவகங்கை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இளையாங்குடி ஊராட்சி ஒன்றியம் சாலை கிராமம் ஊராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா. இந்த விழாவுக்காக வருகை தந்து அடிக்கல் நாட்டிய 1.36 கோடி மதிப்பீடு நம்ம பகுதியில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிற இதே இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டானது மேம்படுத்தப்பட்டு செயல்பாடு கொண்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 மாத கால அளவில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வேலையானது முடிவு பெற திட்டமிட்டிருக்கோம். உங்கள் தொகுதி முதலமைச்சர் அப்படின்ற திட்டத்தின் கீழே அந்தந்த பகுதிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கொடுக்குற கோரிக்கைகள் அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் வச்சு ஸ்கீம்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பகுதியாக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த ஸ்கீமானது கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எஸ்டிமேஷன் எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு எஸ்சிபிஏஆர் ஃபண்டில் டைப் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து கடைகள் கட்டுற மாதிரி அதே போல் இங்கே ஃபுல்லாகவே கான்க்ரீட் பேஸ் வந்து கொண்டு வர மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டிங் ஷெட்டு, டாய்லெட் ஃபெசிலிட்டி, லைட்டிங் போன்ற அனைத்து வசதிகளும் வந்து செய்யப்படும். இதுதான் இந்த திட்டமிட்டிருக்கோம் இதில் செய்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஊரணி இருக்கிறதுனால அது இந்த திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணலை. பட் இன்றைக்கி வரும்போது கூட எல்லாரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஊரணியை சுற்றி கொஞ்சம் தரையெல்லாம் அமைச்சோம்னா இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஊரணிக்கும் இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அது சிறப்பாக இருக்கும். எப்போவுமே பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம் நான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்கறது அப்படின்றது துறையோட வேலை. அந்த பஸ் ஸ்டாண்டு அதில் எல்லா கட்டமைப்புகள், டாய்லெட் உட்பட்ட எல்லாமே வந்து நல்லபடியில் பாதுகாக்க வேண்டியது ஊர் மக்களோட பொறுப்பும் கூட. ஸோ அதை நீங்கள் உணரணும். எல்லா ஊர்களுக்கும் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. ஸோ நம்ம பகுதிக்கு இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கு அப்படின்னா அந்த அடிப்படை வசதி அரசு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து முறையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஊர் மக்கள் ஒவ்வொரு. இளையான்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் சாலை கிராம ஊராட்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் வைத்த அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 1,36,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளை கோரி இன்று இறுதி செய்யப்பட்ட நிலையில் அதற்கான பணியினை துவங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் செல்கின்ற இந்த இடத்தில் கூடுதலான வசதிகளை செய்து ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லோரிடத்திலும் இருந்து வந்தது. அதை இன்றைக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கிறார். அந்த வகையில் இன்று இந்த பேருந்து நிலையம் இங்கே புதிய வடிவில் இங்கே அமைய இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு இடம்தான் சாலை கிராமத்தில் பொது நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கு இருக்கிற இடம்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த பொது பயன்பாட்டிற்கான அந்த தேவையும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான தடையும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பேருந்துகள் வந்து செல்கின்ற இந்த இடத்தில் கூடுதல் வசதிகளும் தேவை என்ற அடிப்படையிலே தான் இந்த கலையரங்கம் அப்படியே இருக்கும். ஆனால் இது ஏறத்தாழ கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது 25 ஆண்டுகளை நெருங்குகின்ற நிலையில் அதை மராமத்து செய்து நல்ல முறையிலே அதை ஒப்படைப்பதற்கு இப்பொழுது கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது இடிக்கப்பட மாட்டாது. கூடிய வரையில் அது நல்ல முறையில் இது மீண்டும் மராமத்துகள் செய்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இது தொடரும். அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை இடித்து விடுவார்கள். எதிர்பகுதியிலும் இந்த பகுதியிலும் கடைகளை அமைத்து இங்கே கழிப்பிட வசதிகளோடு இந்த பேருந்து நிலையம் இருக்கும். தரைத்தளம் முற்றிலும் கான்கிரீட் போடப்பட்டு நல்ல முறையில் அதுவும் இருக்கும். விளக்குகள் தேவையான அளவுக்கான விளக்குகளும் இந்த பேருந்து நிலையத்திலே பொருத்தப்படும். இந்த வசதிகளோடு 1,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணியை நோக்கி நம் அனைவருடைய வாழ்த்துக்களோடு இங்கே தொடங்கி இருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மாத காலத்தில் இந்த பணிகளை முடித்திட வேண்டும். ஆனாலும் ஒப்பந்ததாரர் அவர்கள் அதை ஓரிரு மாதங்கள் முன்னதாகவே நான் முடித்து தந்து விடுகிறேன் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். ஆகவே வெகு விரைவில் இது பொதுமக்களுடைய, குறிப்பாக இந்த சாலை கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாயிகளுக்கு பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை கிராமம் இப்பகுதியை சார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, வியாபார பெருங்குடி மக்களை, காவல்துறை நண்பர்களை, பத்திரிகையாளர்